தமிழ்நாடு சேனைத் தலைவர் மகாஜன சங்கத்தின் சார்பாகவும் இன்று கோட்டாறு நாகர்கோயில் இந்த 13வது ஆண்டு கும்பாபிஷேக பெருவிழாவிற்கு வருகை தந்திருக்கும் நமது செங்கோல் ஆதீனத்தினுடைய மடாதிபதி அவர்களையும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட இந்த நிகழ்வை சிறப்பாக செயல்படுத்திக் கொண்டிருக்கும் இந்த நாகர்கோயில் கோட்டாறு திரு ராமசுப்பிரமணியம் அவர்களுக்கும் அவரோடு இணைந்து தோளோடு தோள் நின்று செயல்பட்டு ஒவ்வொரு விழாவும் சிறப்பித்துக் கொண்டிருக்கும் இந்த சேனைத் தலைவர் சமுதாய மக்களுக்கும் அதன்படியில் இன்று எங்களுடைய தமிழ்நாடு சேனைத் தலைவர் மகாஜன சங்கத்தின் அறக்கட்டளை நிறுவனருமான திரு தானுமூர்த்தி அவர்களையும் அதோடு இங்கு இருக்கக்கூடிய பொதுக்குழு உறுப்பினர்களும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிற திருநெல்வேலி மாவட்ட சேனை கல்வி அபிவிருத்தி சங்கத்தின் தலைவர் திரு முருகையா அவர்களையும் அதேபோல சங்கரன் கோயில் மடத்தின் தலைவர் திரு முனிஷ் அவர்களையும் எங்களோடு கலந்து கொண்டிருக்கிற தமிழ்நாடு சேனைத் தலைவர் சங்கத்தின் சார்பான அத்தனை நல்லுள்ளங்களையும் வழங்கியும் இந்த நிகழ்விலே ஒவ்வொரு ஆண்டும் இங்கே ஒரு சிறப்பு நடந்து கொண்டே இருக்கக்கூடிய நிகழ்வு இந்த கோட்டாறு சங்கத்திலே எப்பொழுது வேண்டுமானாலும் எல்லா நிகழ்ச்சிகளும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கும் இந்த நிர்வாகத்திற்கு இளைஞர் அணி மகளிர் அணி மற்றும் எத்தனை நல்லுள்ளங்களுக்கு இந்த கலந்த நன்றி கலந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதாவது இப்போ இந்து அறநிலைத்துறையை கட்டுப்பாடு அல்லாத கோயில்கள் இப்போ அரசு பள்ளிகள் அரசு உதவி பெறும் பள்ளிகள் இருக்கு. ஆமாம், அதே மாதிரி இந்து அறநிலை கோயில் அல்லாத கோயில்கள் பெரிய சமுதாய கோயில்கள் இருக்கும். அதுக்கு அரசாங்கம் இந்து அறநிலைத்துறை என்ன மாதிரி சப்போர்ட் பண்ணணும், இந்த மாதிரி கும்பாபிஷேகங்களுக்கு அவங்களுடைய பங்களிப்பு என்னவா இருக்குன்னு மட்டும் அந்த ஒரு விளக்கமாக ஒன்று அந்த இந்த இந்து அறநிலைத்துறை என்பது இல்லாமல் இது ஒரு செயல்பாடு சிறப்பாக தான் செய்து கொண்டிருக்கிறது. அதன் வழியில் இங்கே இருக்கக்கூடிய அடிப்படை வசதிகளை நம்ம தெருக்களில் இருக்கக்கூடிய அடிப்படை வசதிகளையும் இந்த கோயில் ஒரு சிறப்பான செயல்பாடு இந்த இன்று கலந்து கொண்டிருக்கிறோம். இந்த செய்தி தொடர்பாக இந்த கோயில் நிர்வாகமும் இந்த வழிபாட்டுக்கு உண்டான தெய்வங்களும் மென்மேலும் வளர இந்த சமுதாய மக்கள் அன்றி அத்தனை நல்லுள்ளங்களும் இந்த சமுதாயத்தின் தெய்வங்களை வழிபட்டு சிறப்பு செய்ய வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறோம்.
வணக்கம்.